இதை கொடுத்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திர சுவாமி. இன்னொரு நாள் பார்க்க செய்ததுக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்துல நம்ம மெடிடேட் பண்ணோம். இந்த 23வது சங்கீதத்தை கரத்துல கொடுக்குறேன் ராஜா. என்னென்ன காரியங்கள் கத்துக்கொள்ள வேண்டுமோ ஆவியானவர் மூலியமா அதை கத்துக் கொடுங்க ராஜா. எப்படி நீங்க ஒரு நல்ல மேய்ப்பரா இருந்து நம்ம நடத்துறீங்க அப்படின்னு நம்ம கத்துக்கொள்ள கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு சங்கீதம் 23வது அதிகாரத்தை நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். இது தாவீது எழுதுறாரு. தாவீது பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல ஒரு மேய்ப்பன் அவர் ஆடுகளை எப்படி பராமரிக்கிறாரு, எப்படி கவனிச்சுக்கிறாரு அப்படின்னு அதை பத்தி டீட்டெயிலா இதுல எழுதுறாரு. தாவீது வாழ்க்கையில பார்த்தோம்னா அவரே ஒரு மேய்ப்பனா இருந்தார். அவர் ஒரு மேய்ப்பனா இருந்தார். அந்த பழைய நிலைமையை அவர் சொல்றதுக்கு இப்போ ராஜாவா இருக்கிறாரு. ஆனா பழைய நிலைமையை அவர் சொல்றதுக்கு வெக்கப்படல. நிறைய வாட்டி நம்ம என்ன பண்ணுவோம், சில வாழ்க்கையில சில பேர் முன்னேறிட்டாங்கன்னா அவங்க பழைய நிலைமையை அவங்க சொல்ல மாட்டாங்க நிறைய ஓப்பனா. ஆனா தாவீது அப்படி இருக்கல. அவன் எப்படி எந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தி ராஜாவா வச்சிருந்தா கூட அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்ட்டு அவனுக்கு எப்போதும் அந்த நிலைமையை அவன் உணர்ந்திருந்தான். இங்க பார்க்கும்போது ஒரு ஆடுக்கும் மேய்ப்பனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஒரு ஆடு எப்படி மேய்ப்பனை சார்ந்து இருக்கும், அதே மாதிரி மேய்ப்பன் எப்படி ஒரு ஆடை கவனிக்கிறான், அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த சங்கீதம் 23வது அதிகாரத்துல ஒப்பிட்டு என்ன பண்ற தாவீது இங்க காமிக்கிறது நம்ம பார்க்கணும். இதுல 6 வசனம் தான் இருக்கு. அதுல 1வது வசனத்துல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவர் நம்மளுக்கு மேய்ப்பரா இருக்கிறார். எப்படி தாவீது அவன் கிட்ட இருந்த ஆடுகளை பாதுகாத்துக்கிட்டானோ, ஒரு சிங்கம் கரடி எல்லாம் வரும்போது கூட அவன் உயிரை பணைய வச்சு என்ன பண்ற பாதுகாக்க. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிறார், நம்ம ஆத்மாவை பாதுகாத்து கொள்றார். அவர் டிவைன் லீடர்ஷிப். ஒரு தலைவரா இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள வழி நடத்துறாரு. எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளை வழி நடத்துறானோ, வழி காட்டுறானோ, அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ற ஆண்டவர் ஒரு கைடன்ஸ் காமிக்கிறார். ஆடுகளை அப்படியே நீங்க தனியா விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், வழிகாட்ட ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா அது தனியா போய் எங்கேயாவது ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்கும். அதுக்கு ஒரு ஞானமா இருக்க தெரியாது. வேற மிருகம் என்ன பண்ணும், சில மிருகங்கள்லாம் ஞானமா நடந்துக்கிட்டு அது தானே பாதுகாத்து கொள்ளும். ஆனா ஆடுகள் அப்படி இல்லை. ஆடுகளை நீங்க நம்ம தனியா விட்டோம்னா அது ஒரு ஆபத்துல போய் சிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது எப்போதும் யாராவது ஒரு வழிகாட்டி அதுக்கு வேணும். அதே மாதிரி அதுக்கு பாதுகாத்துக்க தெரியாது. யாராவது ஒரு அட்டாக் பண்ணிச்சுன்னா அதுக்கு பாதுகாத்துக்க தெரியாது. எப்போதும் ஒரு மேய்ப்பன் அதை ஆடை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவை. வழிகாட்ட மேய்ப்பன் தேவை. அவனை அந்த ஆடை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. அப்புறம் அந்த ஆடோட தேவைகளை சந்திக்கிற கூட அந்த மேய்ப்பன் தான் தேவை. அதோட ஓன் தேவைகளை அது சந்திச்சுக்க முடியாது. சில அனிமல்ஸ், சில மிருகம்லாம் அது வேட்டையாடி இல்லைன்னா அது எங்கெங்க தேவையோ அது உணவை தேடிக்கும். ஆனா ஆடு அப்படி இல்லை. ஒரு மேய்ப்பன் அதுக்கு வழிகாட்டி அதை பாதுகாத்து அது தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். தாவீது அவனை எப்படி பார்க்கறான்னா ஒரு ஆடு மாதிரி பார்க்கறான். ஆண்டவர் ஒரு ஆட்டு மேய்ப்பனை போலையும் தாவீது ஒரு ஆடு மாதிரியும் பார்க்கறோம். அந்த ஆடு ஒரு ரொம்ப பல உள்ள ஒரு அனிமல் இல்லை. அது ஒரு மிருகம். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தாவீது அவனை தன்னைத்தானே பார்த்துக்கிறான். தாவீது ஆனா பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் இந்த சங்கீதம் எழுதும் போது ஒரு பெரிய ராஜா, இஸ்ரேல் ராஜ்யத்துக்கே ராஜா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராஜா. ஆனா அவர் இப்ப கூட எப்படி பார்க்கிறார், ஒரு ஆடு மாதிரியே என்ன பண்ணிக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல போகும்போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தி, நான் ஆண்டவர் மேல டிபெண்ட் ஆயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவர் தாழ்த்தி ஒரு ஆடு மாதிரி தான் அவர் பார்க்கிறார். நம்ம இந்த உலகத்துல நிறைய படிப்பு இருக்கலாம், இந்த பதவி இல்லைன்னா அந்த அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா கூட நம்ம எப்படி நம்மளை பார்க்கணும்னா ஒரு ஆடு ஆண்டவர் மேல எப்போதுமே நான் டிபெண்ட் ஆயிருக்கிற மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு வழி காட்டும்படியாக என்ன பண்ணோம், அந்த மாதிரி சார்ந்து நம்ம ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். யோவான் 10:11 ஏசப்பா இப்படி சொல்றாரு, ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா அவன் தன் ஜீவனே அவர் ஆடுக்காக கொடுப்பான் அப்படின்னு இருக்கு.
ஆண்டவர் வந்து நல்ல மேய்ப்பர். ஏசப்பா கூட அவர் வந்து மேய்ப்பர் போல அவர் என்ன பண்ணார், அவர் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு காமிச்சார். இந்த மேய்ப்பன் வந்து எனக்கு எந்த காரியமும் குறைபடாது. நோ ஐ ஷல் நாட் வாண்ட். ஒரு மேய்ப்பன் வந்து நல்ல மேய்ப்பன் வந்து ஒரு ஆடை மேய்க்கும் பொழுது அவன் வந்து அவனுக்கு தெரியும் அந்த ஆடுக்கு எப்போ வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு என்ன பண்ணுவான் அவனுக்கு தெரியும். அதே மாதிரி அவன் வந்து அந்த எந்த ஒரு குறையும் இல்லாம என்ன பண்ணிக்குவான், அந்த ஆடை வந்து பார்த்துக்குவான். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நீதிமான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு வசனம். அந்த வசனத்தின்படி என்ன அந்த வாக்கு தத்துவப்படி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் வந்து நம்ம நடத்துவார். என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளெல்லாம் என்ன பண்ணுவார், சரியான நேரத்துல சரியான ஆட்களை வச்சு அதை நிறைவேற்றுவார். நம்ம நிறைய வாட்டி ஃபியூச்சரை பத்தி பயந்துருவோம், ஐயோ இப்படி ஆயிருவோம். ஆனா ஆண்டவர் வந்து நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது ஃபியூச்சரை பத்தி பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் நடத்துறாரு, அவர் மேய்ப்பரா இருக்கிறாரு. என்னென்ன டைம்ல என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இஸ்ரேல் ஜனங்க வந்து வனாந்திரத்துல ஆண்டவர் கூட்டிட்டு போனார். ஆனா அவர் கைவிடல. டெய்லி மன்னாவையும் அந்த ஆசீர்வாதத்தையும் பொழிஞ்சு என்ன பண்ணாரு, அவங்கள நடத்தி கொண்டு வந்தார். அந்த அதே மாதிரி நம்ம ஆப்ரஹாம் வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். அவன் வந்து அந்த பலி செலுத்த போகும்போது, அவங்க ஐசக்க பலி செலுத்த போகும்போது அங்க வந்து ஆடு இல்லை அவன் கையில. ஆனா ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு முள்ளு இதுல ஒரு ஆடை வந்து வச்சிருந்தார், ஃபர்ஸ்டே வச்சிருந்தார். அதே மாதிரி யெகோவா ஈரே, ஆண்டவர் வந்து அந்தந்த நேரத்துல என்னென்ன தேவையோ அந்த காரியங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். சங்கீதம் 34:9-10 பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவர் ஒரு நன்மையும் அவர்களுக்கு குறைபடாது. சிங்கக்குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவருக்கும் எந்த நன்மையும் குறைபடாது அப்படின்னு நான் பார்க்கிறோம். அதான் இந்த 1வது வசனத்துல வந்து மெயினா பாக்குறது, ஆண்டவர் வந்து நம்ம தலைவரா இருந்து ஒரு மேய்ப்பனா இருந்து நடத்துறார். அவருல திருப்தியா இருக்கணும். அவர் வந்து நம்மளுக்கு என்ன தேவைகளோ அந்த நேரத்துல காரியங்களை தேவன் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். 2வது வசனம், அவர் வந்து ஒரு ஓய்வையும் அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் 2 கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா abundance and peace. நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவர் வார்த்தையினால என்ன பண்றாரு, அனுதினமும் நம்மளுக்கு போஷிக்கிறார். நம்ம புல்லுள்ள இடங்கள் அப்படின்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்குது. அப்புறம் இங்க அமர்ந்த தண்ணீர்னா ஆவியானவர், தண்ணீர் வந்து ஆவியானவரை குறிக்குது. நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் வந்து நம்மள ஒரு ரெஸ்ட்ல வச்சிருப்பார், ஒரு சமாதானத்தோட வச்சிருப்பார். அந்த நம்மளுக்கு அந்த அஜிடேஷன் இருக்காது வாழ்க்கையில, வந்து அந்த மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த காரியம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், தேவைகளை சந்திக்கப்படும். நம்மளுக்கு வந்து அந்த ரெஸ்ட் கூட என்ன பண்ணும், அந்த ஒரு சமாதானத்துக்கு கொடுத்திருப்பார். ஏசப்ப கூட மத்தியில என்ன சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு அந்த வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறார், நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன், ரெஸ்ட் தருவேன். அந்த ரெஸ்ட் வந்து ஆண்டவர் மட்டும் தான் தர முடியும். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம டெம்பரரி ரெஸ்ட் கொடுக்கலாம், ஆனா உண்மையான ரெஸ்ட் வந்து ஆண்டவர் தான் என்ன பண்ண முடியும், அவர் வந்து அவர் சமூகத்துல கொடுக்க முடியும். இந்த கரெக்டான இடத்துல என்ன பண்ணுவாரு, அந்த ஆண்டவர் வந்து நம்ம லீட் பண்ணுவார். அந்த எங்க கிரீன் பாஸ்டர்ஸ், எங்க புல்வெளிகள் இருக்கோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய், எந்தெந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல எடுத்துட்டு போய் நம்மள விடுவார் ஆவிக்குரிய வாழ்க்கையில. நம்ம வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு, ரிஃப்ரெஷ்மெண்ட்னா தமிழ்ல அப்படின்னு தெரியல. ரிஃப்ரெஷ்மெண்ட்னா ஒரு நம்ம டயர்டா இருக்கும் போது தண்ணி குடிச்சோம்னா எப்படி ரிஃப்ரெஷ் ஆகும், ஒரு எனர்ஜி வர்ற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்ணுவாரு, வழி நடத்தும் பொழுது அவர் கூட இருக்கும்போது நம்ம என்னதான் எவ்வளவுதான் ஒரு பாடுகள்ல மத்தியில போனா கூட அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஓய்வு, அந்த ரெஸ்ட். பாலோட வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். அவர் எவ்வளவுதான் கஷ்டத்துல துன்பத்துல போற ஊழிய பாதையில நிறைய துன்பங்களை பால் சந்திக்கிறாரு. ஆனா அவர்ல ஜெயில போட்டா கூட அங்க ஜெயில கூட பாடிட்டு இருக்கிறாரு.
நம்ம எவ்வளவுதான் பெர்சிக்யூஷன் பண்ணா கூட அவர் வந்து ஊழியம் பண்றதை நிறுத்தல. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தா கூட அவர் நிறுத்தல, போயிட்டே தான் இருந்தார். ஏன்னா அவர் வாழ்க்கையில வந்து இந்த ஓய்வு இருந்துச்சு. அவர் வந்து ஆண்டவர் வந்து நடத்துறார் அப்படின்ற ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அவருக்கு வந்து இருந்துச்சு. நம்ம வந்து அவருக்கு ஆண்டவர்கிட்ட காத்து இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் வந்து கொடுத்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம அதுக்குதான் நிறைய வாட்டி வந்து நம்ம சமாதானம் இல்லைன்னா மனுஷன்கிட்ட போய் தேடக்கூடாது. அது வந்து ஆண்டவருடைய பிரசனத்துல என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த ஓய்வும் பலனும் அந்த காரியங்கள் ஆண்டவருடைய பிரசனத்துல தான் நம்மளுக்கு கிடைக்கும். 3வது வசனம், நம்ம ஆத்மாவை அவர் என்ன பண்ணுவாரு, ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துவார் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆத்மாவை தேட்டுகிறவர். நம்ம இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது நிறைய வாட்டி என்ன ஆகும், நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கட்டும் இல்லை மனசளவுல இருக்கட்டும் நிறைய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து எடுக்கவன் சாத்தான் பார்ப்பான். இந்த உலகத்துல இருக்கிறவங்க மனசளவுல என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. நம்ம வாழும் போது காயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். மனுஷன் வந்து குறைவானவன். மனுஷன் வந்து அவன் எமோஷன்ஸ் எப்படி, அந்த மனசளவுல அந்த வர்ற எமோஷன்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. அதனால அவன் வந்து மனசளவுல என்ன பண்ணுவான், நம்மளுக்கு புண்படுத்தும்படியாக சில காரியங்களை மனுஷர்கள் செஞ்சிருவாங்க. ஆனா கூட ஆண்டவர் என்ன பண்ற, ஆத்மாவை தேட்டுகிறவரா இருக்கிறார். இன்னும் ஆத்மா வந்து நம்ம எப்படி ஒரு காயப்பட்ட ஆத்மாவை தேட்டுகிற, இன்னும் ஒரு காயப்பட்டு நம்ம டாக்டர்கிட்ட போனா அவர் எப்படி அது சரி பண்றாரோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவில காயப்பட்டா, இன்னும் நம்ம ஆத்மாவை காயப்பட்டா ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், தேட்டி அதை வந்து சரி பண்ணுவார். இங்கிலீஷ்ல வந்து ரிஸ்டோர்ஸ் மை சோல் அப்படின்னு இருக்கு. இன்னும் ரிஸ்டோர்ஸ் மை சோல்னா அவர் வந்து பழைய நிலைமையில இருக்கிற என்ன பண்ணுவார், அந்த பழைய நிலைமையில இருக்கிற மாதிரி என்ன அந்த காரியத்தை எடுத்துட்டு போவாரு அப்படின்னு இங்க நம்ம பாக்குறோம். ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்புறம் மனசளவுலயும் என்ன பண்ணுவார், ஒரு ஹீலிங், ஒரு வந்து ஒரு சுகத்தை அவர் கட்டளையிடுவார். அவர் வந்து சுகத்தை கொடுப்பார். அந்த ப்ராடிகல் சன், அந்த ப்ராடிகல் சன் என்னது, சலமோன் ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன், இளையகுமாரன். அவர் வந்து எல்லாமே இப்ப இது பண்ணிட்டு வந்துடுறான். அவங்க அப்பா ஆஸ்தி எல்லாத்தையும் என்ன பண்றான், நாசம் பண்ணிட்டு வந்துடுறான். ஆனா கூட வந்தவொன்ன ஆண்டவர் வந்து என்ன பண்றான், ரிஸ்டோர் பண்ற முழுவதுமா என்ன பண்றாரு, அவன் காயங்கள் எல்லாம் அவன் எமோஷனலா கூட ரெடியா இல்லை, நான் வேலைக்காரனா தான் சேரணும் அப்படின்ட்டு அந்த லெவல்ல தான் இருக்கிறான். ஆனா கூட என்ன அவர் வந்து அவனை தேற்றி மறுபடியும் பழைய நிலைமையில எப்படி இருந்தாலும் அந்த நிலைமையில ஆண்டவர் என்ன பண்ண வச்சிடுறாரு, ரெஸ்டோர் பண்றாரு. அப்புறம் கைடன்ஸ் இன் ரைச்சியஸ்னஸ், அவர் வந்து நீதியின் பாதையில் நடத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் வந்து நம்மள நீதியின் பாதை, நம்ம ஏதாவது தவறான காரியம் பண்ணிட்டு இது ஆண்டவர் தான் என்ன பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மை இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து எப்போதும் நம்ம நீதியின் பாதையில் தான் நடத்துவார். எது நீதியோ, ரைச்சஸ்னஸ், எது ஒரு சரியான பாதையோ அந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ண நடத்துவார். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழும் போது ஆண்டவருடைய குணாதிசயங்களை என்ன பண்ணணும், நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தணும். அவர் நாமத்துக்கு ஒரு மகிமை தரும்படியாக நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையை வாழணும். கைடன்ஸ் இன் ரைச்சஸ்னஸ், ஆண்டவர் நம்மள மேய்ப்பரா இருக்கும் பொழுது அந்த ஷீப் வந்து என்ன பண்ணும், அந்த மேய்ப்பனோட கேரக்டர்ஸ் என்ன பண்ணும், ரெப்ரசென்ட் பண்ணும். ஆண்டவர் வந்து நம்மள நீதியின் பாதையில் என்ன பண்றாரு, நடத்துவார். வெறும் மீட்கிறது மாத்திரம் அல்ல, மீட்டுட்டு ரிஸ்டோர் பண்ணிட்டு அந்த ஆத்மாவை தேட்டி நீதியின் பாதையில் நடத்துவார் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது நான் வந்து பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்து எல்லார் வாழ்க்கையிலும் வரும். அது வந்து ஆனா பெர்மனண்டா இருக்காது. அது வந்து வாக் த்ரூ த வேலி அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. த்ரூ த வேலின்னா அது அந்த வழியா நம்ம போயிட்டு இருக்கோம். வேலினா பள்ளத்தாக்கு எங்க வரும்னா 2 மலைகள் 2 பர்வதங்களுக்கு நடுவுல இருக்கிறது தான் ஒரு வேலி அப்படின்னு ஒரு பள்ளத்தாக்கு. ஆடு மேய்க்கிறவனை பார்த்தோம்னா நம்ம வந்து
ஒரு புல்லுள்ள இடங்களுக்கு அவன் எடுத்துட்டு போனோம்னா நிறைய வேலிஸ் கூட தாண்டி போகணும். அவன் வந்து எப்போதுமே அந்த புல்லுள்ள இடங்களுக்கு கிட்ட அந்த இடத்துக்கு போகணும்னா வேற வேற இடம் மாறிட்டே இருப்பாங்க. நீங்க ஆட்டு மேய்க்கிறவங்கள பாத்தீங்கன்னா எங்க புல்லு இருக்கோ வேற வேற இடம் மாறுவாங்க. அந்த இடம் மாறும் பொழுது சில வாட்டி என்ன ஆகும், அந்த ஆடுகளை வந்து நம்ம ஒரு ஆபத்தான ஒரு வழியில இருந்து அந்த ஆடை நடத்தி செல்வோம். ஆனா அந்த ஆடுங்க வந்து அந்த நேரத்துல பயப்படாது. ஏன்னா அவன் வந்து அந்த ஆடுக்கு என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை என்ன இருக்கும், என் மேய்ப்பர் என் கூட இருக்கிறார், இந்த பள்ளத்தாக்குல கூட என்ன பண்ணுவாரு, அவர் சரியான ரீதியா என்ன பண்ண நடத்தி செல்வார். நம்ம வாழ்க்கையில் நம்ம பள்ளத்தாக்கின் மரண பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது கூட நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆண்டவருடைய பிரசனத்துல போகும்போது எல்லா பயமும் நம்மகிட்ட இருந்து போயிடும். நம்ம எவ்வளவுதான் ஒரு இருளான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருந்தா கூட, கஷ்டமான காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா கூட, ஆண்டவருடைய பிரசனத்துல வரும்போது அந்த பயத்தை எல்லாம் என்ன பண்ணுவார், நீக்குவார். இன்னும் அது மரண பள்ளத்தாக்கு எந்த எந்த ஒரு மரணமே இன்னும் அந்த அந்த வர்ற மாதிரி இருந்தா கூட நம்மளுக்கு அந்த பயத்தை வந்து ஆண்டவர் நீக்கிறார். எப்படி ஒரு மேய்ப்பன் வந்து ஒரு ஆடுகளை மரண பள்ளத்தாக்கில் அந்த வழியா நடத்தி செல்றானோ அதே மாதிரி ஆண்டவர் கூட நம்மள இந்த வாழ்க்கையில நடத்தி செல்வார். அப்புறம் அவர் கோலும் தடியும் நம்மளை தேட்டும் அப்படின்னு போட்டு ஒரு மேய்ப்பன் கையில வந்து இந்த கோலும் தடியும் வச்சிருப்பான், டூல்ஸ். அந்த ரெண்டு காரியத்தையும் எப்போதும் அவன் என்ன ஆடு மேய்க்கும் போது இந்த ரெண்டு காரியமும் அவனுக்கு தேவை. அது கோலை வச்சு என்ன பண்ணுவான், சில நேரம் ஆடை கரெக்ட் பண்ணுவான், இல்லைன்னா வேற ஏதாவது மிருகங்கள் வந்து அதை விரட்டுறக்கு என்ன பண்ணுவான், அந்த கோலை வந்து யூஸ் பண்ணுவான், தடியை வந்து யூஸ் பண்ணுவான். கோலை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவான், அதுக்கு தேவைப்படுற ஒரு உணர்வுகளை அந்த இதெல்லாம் அந்த இலைகளை அது இதை எடுத்து கொடுக்க என்ன பண்ணுவான், அந்த கோலை வந்து யூஸ் பண்ணுவான். ராட் அண்ட் ஸ்டாஃப். ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையில சில நேரம் டிசிப்ளின் பண்ணுவாரு, சில நேரம் என்ன பண்ணுவார், ப்ரொடெக்ட் பண்ணி அதை கரெக்டா கைட் பண்ணுவாரு. அந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். அந்த இதை தேற்றுறதுக்கும் யூஸ் பண்ணுவாரு, நம்மள டிசிப்ளின் பண்றதுக்கும் என்ன பண்ணுவாரு, அதை யூஸ் பண்ணுவார். அந்த கோல்ல பாத்தீங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த இதுல ஸ்டாஃப் அப்படின்னு இப்படி வளைஞ்சிருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவார், அந்த வளைஞ்சு எதுக்கு இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ணுவார், அவர் வந்து கரெக்டா அந்த சில உயரமான இருக்கிற இலைகள் எல்லாம் எடுத்து என்ன பண்ண ஆடுக்கு ஃபீட் பண்றதுக்கு அது இது பண்ணுவார். அதனால இந்த ஒரு ஒரு டீட்டெயிலும் என்ன பண்றான், தாவீது வந்து எப்படி அவர் ஆடு மேய்க்கும் போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ, அவர் ஆடை எப்படி பாத்துக்கிறாரோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து என்ன பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லா நல்லா கம்பேர் பண்ணி இந்த அதிகாரத்தை எழுதுறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், 5வது வசனம் 6வது வசனமும் எப்படி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சத்ருக்களின் முன்பாக என்ன பண்றாரு, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாங்க. அந்த காலத்துல நம்ம பாத்தீங்கன்னா ராஜா வந்து அப்பப்போ பந்தி ஆயத்தப்படுத்துவாங்க. அவங்க யாராவது கெஸ்ட் வந்திருந்தா, இல்லைன்னா அவங்க ராஜா வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி என்ன நடக்குவாங்க, அந்த அரண்மனையில பந்தி நடந்துட்டு இருக்கும். அந்த பந்தியை வந்து ராஜா வந்து ஆயத்தப்படுத்தி சில பேரை கனப்படுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பந்திக்கு வந்து அவர் கூப்பிடுவார். அந்த பந்திக்கு வந்து எல்லாருமே வந்து பங்கெடுக்க முடியாது. சில பேர் வந்து அந்த பந்தியில வந்து பங்கெடுக்க ராஜா வந்து இன்விடேஷன் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வைப்பார். இங்க வந்து ஆண்டவர் வந்து தாவீதுக்கு பந்தி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி என்ன பண்ண ஒரு அனாலஜி எடுத்துட்டு வர்றாரு. நம்ம சத்துருக்கள் முன்பாக என்ன பண்ற ஒரு பந்தியை ஏற்படுத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் வந்து சத்ருக்களின் முன்பாக, நம்மளுக்கு சத்ரு வந்து சாத்தான் தான், சத்ருக்களின் முன்பாக என்ன பண்ணுவார், கனப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ஹாமான் வந்து என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த மொர்தெக்காயை என்ன பண்ணணும், நான் வீழ்ச்சி பண்ணிடு, எப்படியாவது அவனை என்ன பண்ணணும், அவனை இது பண்ணணும், சாவடிச்சிடணும் அப்படின்னு யோசிப்பான். அதுக்கு நிறைய திட்டங்களை அவன் என்ன பண்ணுவான், பிளான் பண்ணுவான். ஆனா ஒரு சூழ்நிலைன்னா லாஸ்ட்ல என்ன சூழ்நிலை வருதுன்னா, ஆமான் வந்து அவன் தோண்டின குழியிலே அவனே விழுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ற, ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்ம சத்ருக்களின் முன்பாக என்ன பண்ற, ஒரு ஹானர், ஒரு கணத்தை கொடுக்கும்படியாக அது ஆண்டவர் வந்து ப்ரிப்பேர் பண்ற. அப்புறம் நம்மளை வந்து நம் தலை அபிஷேகம் பண்ணி நம்ம வந்து ஓவர்ஃப்ளோ abundant blessings and overflowing abundance, நம்மளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி
அபிஷேகம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அபிஷேகம்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கும், ஒரு ஹீலிங், ஒரு குணப்படுத்துதலுக்கும், இல்லைன்னா ஒரு ஆண்டவர் வந்து சில பேரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்றதை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கணும். ஆண்டவர் வந்து எப்போ எப்போ அவங்க ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணும்போது அது வந்து சாதாரணமா பண்ண மாட்டார். ஆண்டவர் வந்து நிரம்பி வழியும்படியாக என்ன பண்ணுவார், ஒரு பிளெஸிங் அபிஷேகம் பண்ணுவார். ஆவியானவர் மூலியமா என்ன பண்ற நம்மள எப்படி அபிஷேகம் பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, நிரம்பி வழியும்படியாக, என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம மேல் பொழியறத நம்ம பார்க்கிறோம். கடைசி வசனம் 6வது வசனத்துல என்ன பண்றது, கிருபையும் நன்மையும் என் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் என்னை பின்தொடரும். நான் வந்து கர்த்தருடைய வீட்டுல எப்போதும் தங்கி நாட்கள் நீடித்த நாட்கள் தங்கி இருப்பேன் அப்படின்னு போட்டு. கிருபையும் நன்மையும் என்னை பின்தொடரும். நம்ம வந்து ஆண்டவருடைய கைடன்ஸ்ல போகும்போது, ஆண்டவருடைய அந்த ஷெப்பர்ட் அந்த அவருக்கு நம்ம அவர் கீழே இருக்கும் பொழுது, ஆண்டவர் ஷெப்பர்ட், ஆண்டவர் நம்ம மேய்ப்பரா இருக்கும் பொழுது, நம் நீதியின் பாதையில் அவர் நடத்தி செல்லும் போது லாஸ்டா என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில இந்த குட்னஸ் அண்ட் மெர்சி, கிருபையும் நன்மையும் நம்மளை பின்தொடரும். நம்ம வந்து ஆண்டவர் பின்னாடி போகும்பொழுது நம்ம பின்னாடி வந்து கிருபையும் நன்மையும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நம்மளை பின்தொடரும். நம்ம ஆண்டவருடைய சன்னதியில எப்போதும் என்ன பண்ணலாம், நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து நீடித்த நாட்கள், இன்னும் எட்டர்னல் டுவெல்லிங், நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கும் போது இருக்கட்டும், அப்புறம் இந்த உலகத்தை முடிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போதும் இருக்கட்டும், எட்டர்னல் டுவெல்லிங் வந்து நம்ம ஆண்டவரோட கூட தான் இருக்க போறோம். இன்னும் அவரோட வீட்டுல தான் ஆண்டவரோட ஒரு ஃபெலோஷிப்போட என்ன பண்ண போறோம், நம்ம இருக்க போறோம். அந்த காரியத்தை தான் இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படி வந்து ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் நம்மளை நடத்தி செல்றார், எப்படி வந்து அவர் வந்து அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்ச்சு நம்மளை எப்படி ஒரு நீதியின் பாதையில் நடத்தி கொண்டு செல்றார். பள்ளத்தாக்கின் இருளில் பள்ளத்தாக்கின் காரியத்துல கூட நடத்தி செல்லும் போது பயம் இல்லாம எப்படி நம்ம இருக்கணும், அப்புறம் எப்படி நம்ம அபிஷேகப்படுத்துறாரு, எப்படி நம்ம பந்தி ஏற்படுத்துறாரு, அந்த காரியம் எல்லாம் இந்த சங்கீதம் 23 நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம நம்ம வேற சூழ்நிலையில இருந்தா கூட நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஷெப்பர்ட் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம திருப்பி அந்த காரியத்தை ஞாபகப்படுத்திக்குவோம். ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கும்போது ஆடுகளாக நாம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மள என்ன பண்றார், மேய்ப்பனா இருக்கிறார். நம்ம கிருபையும் நன்மையும் நம்மள என்ன பண்ணும், பின்தொடர்ந்து வரும் அப்படின்ற இந்த காரியங்கள் சங்கீதம் 23 நிறைய பேருக்கு பைஹார்ட்டா தெரியும், நான் பார்க்காம சொல்லிடுவோம். ஆனா இந்த காரியத்தை வந்து நம்ம விசுவாசம் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இருதயத்துல நம்பணும். அப்பதான் என்ன பண்ணும், அந்த ப்ராமிஸ் வந்து என்னதான் ஒரு பைபிள் ஃபுல்லா நம்மளுக்கு அந்த ப்ராமிசஸ் இருக்குல்ல, நம்ம வாக்தானங்கள் ஆண்டவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த காரியங்கள்லாம் நம்ம நம்பும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில நாமும் அது வந்து நிறைவேறும். நம்ம இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, தாவீது எப்படி அவர் ஒரு ராஜாவா இருந்தா கூட அவர் எப்படி ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு ஆடை போல அவர் வந்து பார்த்தாரோ, தன்னைத்தானே பார்த்தாரோ, அதே மாதிரி நம்ம கூட ஒரு ஆண்டவர் வந்து நம்மளை நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட நம்ம வாழ்வோம். ஜெபிக்கும்.